காமராஜருக்கு பிறகு பெரிய அறிவில் சிறந்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், சித்தாந்தம் கொண்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், ராஜதந்திரிகள் வந்திருக்கிறார்கள், அரசியல் நிபுணர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் காமராஜருக்கு பிறகு காமராஜரை போன்ற ஒரு நேர்மையான தலைவர் வரவில்லையே என்று நாம் யோசித்துக் கொண்டிருந்தோம். இந்த சூழலிலே நான் ஒரு நேர்மையான அரசை கொடுக்கிறேன் என்கிற தனது முதன்மை குறிக்கோளாக கொண்டு ஒரு மனிதர் சொல்கிறார், நான் தொடவும் மாட்டேன், தொட விடவும் மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவனையும் விட மாட்டேன்னு. அது ஒரு மிகப்பெரிய அறைகூவலாக இன்னைக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கட்சி சார்பற்று வேறு எந்த சார்புமற்று நாம் லஞ்சத்தை ஒழித்து விட, இப்ப நாமெல்லாம் லஞ்சம் கொடுக்கிறதே பாத்தீங்கன்னா, லஞ்சம் நம்மகிட்ட வாங்குவோம் அதிகாரிகள், ஆனா அவங்கள பார்த்து நாம கூச்சப்பட வேண்டியிருக்கும். லஞ்சம் வாங்குகிறவன் கூச்சப்படுவதில்லை. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு முறை சொன்னார், அவர் தயங்குவதற்காக ஒரு காரணத்தை சொன்னார். ஏன் நான் தயங்குகிறேன் என்றால், சிஸ்டமே கெட்டு போயிருக்கு, நான் வந்தாலும் ஒன்னும் செஞ்சிட முடியாது என்று சொன்னார்.